ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலமுவேரா சேனல் அண்ட் விளாக்ஸ். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான கீரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சத்துக்கள் நிறைந்த முருங்கைக்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு இந்த பொரியல் செஞ்சிடலாம். வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா இந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இந்த குச்சி குச்சியாக இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு இலையை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம குச்சி குச்சியாக சேர்க்கும் போது வயிற்று ப்ராப்ளம் வரும். அதனால் முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் நல்ல இந்த அளவுக்கு இலையை மட்டும் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த முருங்கைக்கீரை பொரியலுக்கு நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. நமக்கு கீரை இந்த அளவுக்கு இருக்கிறதுனால நம்ம வெங்காயம் இந்த அளவுக்கு சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீரையை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம் பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 4 வரமிளகாவை நல்லா கிள்ளி உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை உள்ளே சேர்த்துடலாம். கீரையை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். பார்க்குறதுக்கு தான் கீரை நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம நல்லா வதக்கினதுக்கப்புறம் கீரைலாம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தான் இருக்கும். இது கொஞ்சமாக சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ நம்ம கீரை பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கீரை பொரியல் செய்யும்போது எந்த கீரை பொரியல் செஞ்சாலும் உப்பு கொஞ்சம் கம்மியாக தாங்க சேர்க்கணும். கீரை பொரியல் பண்ணும்போது உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இதை நல்லா நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே கீரை நல்லா இந்த அளவுக்கு சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ லாஸ்ட்டாக இதில் ஒரு பத்தளவு தேங்காய் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்று விட்டு எடுத்து இந்த கீரையோடு சேர்த்துட்டோன்னா சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்காவை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்பவே டேஸ்டியான சுவையான சத்துக்கள் நிறைந்த முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு 2 நாளாவது இந்த முருங்கைக்கீரையை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த முருங்கைக்கீரை பொரியலை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.